And I want everybody to turn to Hebrews chapter 12. எபிரேயருக்கு எழுதின நிருபம். நான் தமிழில் பேசணும். எபிரேயர் 12 16 வசனத்திலிருந்து 24 வசனம் வரை. Let's turn our Bibles to the book of Hebrews chapter 12. 16லிருந்து 24 வரைக்கும். Verse 16 to 24. யாரா வாசிங்கம்மா? எபிரேயர் 12வது அதிகாரம். இல்ல 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை. 16 to 24. Hebrews 12. இல்லைங்க 18. Verse 18. You have not come to. இல்ல ரத்தம் ஆபேலுடைய ரத்தம். சரி, அப்படியே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனம். Genesis chapter 4 verse 10 and 11. சரி, இப்போ இந்த நாளில் நான் ரொம்ப சந்தோஷம். ஒரு சபைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm happy to be here in this church, especially to be preaching in this church. இங்க அம்மாவும் ஐயா பாஸ்டரும் அவங்களுடைய அருமையான துணைவியார் ஆனி அவர்களும் எங்களை இந்த ஊருக்கு நாங்கள் வந்தோடனே எங்களை வந்து வரவேற்று எங்கள் மேலே அவ்வளோ அன்பை கொட்டுனாங்க. When we came into this country, your pastor and his wife, they came and they visited us and they showed a lot of love towards us. Even that day she gave, அன்னைக்கு அவங்க எனக்கு ஒரு சாரியை கொடுத்து நீங்கள் எங்களை போலவே நீங்கள் கட்டிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நீங்கள் கொடுத்த சாரி தான் இன்றைக்கி நான் கட்டிட்டு வந்திருக்கேன். She even gifted me a sari and told me that you have to wear it one day, and so I'm wearing the sari that was gifted to me. நேற்று அவங்க வீட்டில் கூப்பிட்டு எங்களுக்கு எல்லையில்லாத அன்பை காண்பித்தார்கள். Yesterday we visited their home, they invited us and we were there and they showed us a lot of love. நீங்க உண்மையாலுமே ரொம்ப பாக்கியம் செய்யப்பட்ட சபை. You are all a blessed people to be in this church. ஒரு போதகர் எவ்வளவு அன்பு மற்றவர்கள் மேலே கொட்டுறாங்களோ, அதாவது ஊழியக்காரரை நேசித்து சபையை நேசிக்கிற போதகர், ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். The Lord says, I have given you a shepherd that is pleasing to my heart, who loves the church and the people. அதனால எனக்கு இந்த சபையை குறித்து பயங்கர சந்தோஷம். என்னன்னா சரியான பாஸ்டரம்மாவையும் பாஸ்டர் ஐயாவையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. I'm happy about this church as God has given you a good pastor and a pastor's wife. உங்களை விசாரிக்கிறவராக அவர்களை வைத்திருக்கிறார். God has given you a pastor who cares for you and who
ஆண்டவருக்கு வந்து சபையை வந்து ரொம்ப நேசிப்பார். The Lord loves His church very much. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கணவனும் மனைவிக்கும் எவ்வளோ அன்பு இருக்குதோ அதுக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்து சபை மேலே கூறுகிற அன்பை நான் ஒப்பிட முடியும்னு சொல்கிறாரு. Paul says that the Lord loved His church as a husband loves his wife. புருஷனும் மனைவி சண்டை போட்டே வருவாங்க, ஆனால் ஒரு எதிரி வந்துட்டா புருஷன் மனைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். Husband and wife will keep arguing against themselves, but when a third person comes against them, they always stand together. அதே போல தான் கர்த்தர் சபையில் ரொம்ப அன்பு கூறுகிறார். The same way the Lord loves the church very much. இந்த இடத்துல நம்ம எபிரேயர்ல படிக்கும்போது ரெண்டு விதமான சபையை குறித்து நம்ம படித்தோம். Here we read in Hebrews chapter 12 two different types of churches. நான் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரல, சில விஷயங்களை உங்க உள்ளத்துக்குள்ள போட்டு அந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ அது வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக சில காரியங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். I want to share certain things in your heart that will develop you and will help you at different times. நான் வந்து ஒரு ஆசிரியர், நான் போதகர் இல்லை, ஆனால் ஆசிரியர்கள் வந்து எப்படி சில காரியங்களை சொல்லி கொடுக்கணுமோ அது மாதிரி சொல்லி கொடுக்கும்படியா சில காரியங்களை கர்த்தர் என் உள்ளத்தில் வைத்தார். I am not a preacher, but I am a teacher that I want to teach the certain things that God has given to share with you. இப்போ முதல்ல மேல 16 வசனத்திலிருந்து படிக்கும்போது நம்ம பூர்வ சபையை குறித்து படித்தோம். Till verse 16 we read the old church. அந்த பூர்வீக சபை தேவனால ஏற்படுத்தப்பட்ட சபை. The older church was made by God himself. இஸ்ரவேல் ஜனங்களை என்னைக்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அன்னைக்கு கர்த்தர் அவர்களை செங்கடல் வழியாக நடக்க பண்ணி அதுல ஒரு பேப்டிசம், அதுல ஒரு ஞான ஸ்நானம் கொடுத்து வெளியே கொண்டு வந்து அவர்களை சபைன்னு பேர் வச்சிட்டாரு. After the Lord delivered the people of Israel from Egypt, he got them through the Red Sea and baptizing them, and he made them as a church. இன்னைக்கும் கர்த்தர் சபையில் ஜனங்களை அனுதினமும் சேர்த்து கொண்டு வருகிறார். Even today the Lord is adding people to the church every day. யார் சபையில அவர் சேர்த்து கொண்டு வர்றாரு? ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாக அவர் மேல விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நிச்சயமா சபையில கொண்டு வந்து சேர்ப்பார். All the people who are saved by his name and baptized and want to be his children, the Lord is adding them to the church today. ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம். Salvation is a very very invaluable thing in everybody's life. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவர்கள் நிறைய விக்கிரக ஆராதனை அது இதுன்னு பண்றாங்க. சிலருக்கு கடவுளே இல்லை, அப்படியெல்லாம் இருக்கும்போது கூட அவங்க ஆண்டவர் சிலரை தன் மேல நம்பிக்கை வைக்கும்படியாக, அதாவது யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். The Lord says in John chapter, all who believe in his name, the Lord has called them to be his children and the Lord has saved them. So salvation is an invaluable thing in people's life, while we see a lot of people who are in idol worship and who are atheists in this world. நீங்க வந்து ஆண்டவர் உங்களை அழைச்சாருங்கிறதுக்காகவே நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா அந்த உலகத்துல இருக்கணும். You should be very happy in your life because God has chosen you and called you. நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் எப்படியாவது எல்லாரும் சபையோட ஒட்டி கொள்றதுக்காவது ஆசைப்படணும். Everybody should always desire to lean and be with the church at all times. நீங்க யார்கிட்ட ஒட்டி இருக்கீங்கன்னு நமக்கே தெரியணும். We should know to whom we are associated with. எனக்கு எப்போதும் கெட்ட குமாரனுடைய கதை ஞாபகத்துக்கு வரும். I always remember the story of the prodigal son from the Bible. அவன் பணத்தை செலவு பண்ணி எல்லாம் தீர்ந்த உடனே போய் ஒரு குடியானவன் இடத்துல ஒட்டிக்கொண்டு பன்றியுடைய தவிட்ட தின்னானாம். After he spent all his inheritance and the money, then he went and he was associated with a person who was taking care of the pigs.
அப்பதான் அவனுக்கு தோணுது, இவங்கிட்ட ஏன் ஒட்டிட்டு இருக்கணும், எங்க அப்பா கிட்ட போனா எனக்கு எவ்வளவு சௌக்கியம் செல்வாக்கு இருக்கு, நான் அங்க போறேன்னு அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து அவன் அவங்க அப்பாட்ட போனான். One day he came to his senses and he thought, I'm associated with this man, but if I'm associated with my father, I will be well off. And then he came to his senses and went back to his father. அதனால நம்ம சபையில கர்த்தர் நமக்கு ஒரு, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் உட்கார்ந்துருக்கு, இது வந்து இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் ஒன்னொன்னுக்கும் உலகத்துல பார்லிமெண்ட்ல இருக்கிற அந்த மதிப்பை விட பயங்கரமான மதிப்பு. The seat you are seated in today is more valuable than a parliament seat in the Congress. நம்ம ஏதோ சும்மா வந்து சபையில உட்கார்றோம், அப்பா நமக்கு ஒரு இடம் கிடைச்சது உட்கார்றோம், இல்ல, நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is watching you from the heaven, and that seat that you're sitting in is not here by accident. நீங்கெல்லாம் ஆமென் போட்டாதான் கர்த்தராலேயே பரலோகத்துல எதையாவது செய்ய முடியும். Only if you say amen, God can do things from heaven. ஆமென். Amen. பாஸ்டர் எவ்வளவோ நேரம் ஜெபிக்கலாம், ஆனா உங்க 100 பேருடைய ஆமென் இருக்குல்ல, அதுடைய வல்லமை. யாராவது ஒருத்தர் ஆமென் போடலன்னா, இல்லைன்னா அவர் சொல்லும் பொழுது பாதி பேர் ஆமென் போடலன்னா அந்த காரியத்தை ஆண்டவர் முடிக்காம கொஞ்சம் தள்ளி வச்சிருவார். The pastor can pray a lot, but when all of you together at the end say amen, that's when God fulfills the prayer in your lives. Because ஏன் கேட்டா கர்த்தர் சபையை அவ்வளவாய் நேசிக்கிறார். Because the Lord loves the church so much. இந்த ரட்சிக்கப்பட்டவங்க கூடி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கிறதுக்கு தேவ தூதர்களும் வாஞ்சையா இருக்கிறார்கள்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The angels are also eagerly waiting to see what the Lord does amidst us. அதனால தான் எனக்கு வந்து சபைக்கு வராம அது பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த வாரம் போய்க்கலான்னு சபைக்கு வராம இருக்கிறவங்களை குறித்து எனக்கு கொஞ்சம் திகிலா தான் இருக்கும். Sometimes I worry about the people who think I don't have to go to church this week, I can go next week or the following week. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த சபையில நீங்க சேர்ந்து ஐக்கியப்பட்டு நீங்க தேவனோடு கூட இந்த சபையில உங்களை ஒன்று சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வருகிற சில ஸ்லாக்கியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to tell you the benefits that the Lord gives you and the Lord releases upon you when you are associated and when you come to church every week. நீங்க இந்த இன்னைக்கு வாசித்த பாகத்துல பார்க்கும்போது நாம் முதற்பேரானவர்கள், அதாவது பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இந்த சபைக்கு பேர் என்னன்னா முதற்பேரானவர்கள் கூடும் சர்வ சங்கமாகிய சபை. இட்ஸ் லைக் என்ன சொல்வீங்க, இந்த ரோட்டரி கிளப்பு, அந்த லயன்ஸ் கிளப்பு மெம்பர்னுவீங்கள, அது போல நீங்க இந்த சர்வ சங்கத்துக்கு சபைக்கு நீங்க அங்கத்தினராய் இருக்கிறீர்கள். The Bible here talks about in Hebrews chapter 12 that we are all members of the firstborn who are enrolled in heaven. இந்த முதல் பேரானவர்கள்ங்கிற வார்த்தை இயேசுவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The word firstborn is associated always to Jesus Christ alone. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 படிக்க வேண்டிய நேரம் ஆயிடும். அதுல பாத்தீங்கன்னா முதற் பேரானவர்களில் முதல் எழுந்தவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. The book of Revelation chapter 1 verse 5 says that he was the firstborn and who rose from, he was the first to be risen from the firstborn. அப்போ அவர் அந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு. அப்போ இவர் நமக்கு சபையை பற்றி பார்க்கும்போது இயேசு தான் இந்த சபைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். Jesus is the mediator of the new covenant church and he is the mediator and the core of this church too. இப்போ நிறைய காரியங்கள் நம்ம பேசுறதுல நான் அதெல்லாம் நேரம் ஆயிடும். நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் பேசுறேன். I want to share some important points today. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இடத்திற்கு நீங்க ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். You have come here where Jesus, the mediator of the new covenant, to the sprinkled blood that speaks better than the blood of Abel. இங்க ரெண்டு பேரை நம்ம ஒத்து பார்க்கிறோம். ஒன்னு ஆபேலின் ரத்தம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். Here we see two different kinds of bloods of the covenants. One is the blood of Abel
and the blood of Jesus that was shed on the cross. நம்ம வந்து ஆதியாகமம் 4 அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கும்போது நீங்க அந்த கதையை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆபேல் வந்து காயின் வந்து ஆபேலை கொன்னு போடுறான். ஆபேல் வந்து தேவனுக்கு பிரியமானவன். In Genesis chapter 4 verse 10 we read that about two brothers Cain and Abel, and Cain kills his brother Abel. அப்போ ஆண்டவர் காயினை பார்த்து கேட்குறாரு, உன்னுடைய சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. The Lord asked Cain, where is your brother Abel? காயின் சொல்லிடுறான், ஏன் தம்பி, ஏன் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாரு. Cain says, I don't know where my brother is. I am not a lookout for him. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. And then the Lord says to Cain, your brother, the blood of Abel, your brother, is calling out from the earth. அப்போ காயின் கிட்ட சொல்றாரு, சபிக்கப்பட்டவன். காயின் சொல்றான், நான் சபிக்கப்பட்டவன். சாபம் எங்கிருந்து வருதுன்னா, மனுஷீக வல்லமையிலிருந்து, மனுஷீக தன்மையிலிருந்து, மனுஷீக ரத்தத்திலிருந்து ஒரு சாபம் வருகிறது. Curses come from the blood of the people of this world and from the spirit of the world. இப்போ ஆபேலுடைய ரத்தம் என்னன்னு பேசுது, என் சகோதரனை பழி வாங்குங்க ஆண்டவரே, என் சகோதரனை பழி வாங்குங்கன்னு சொல்லி ஆபேல் ரத்தம் பேசுகிறது. The blood of Abel speaks for vengeance against his brother Cain. அது மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல பார்க்கும்போது சாபம், என்னுடைய அண்ணன் என்னை கொன்னுட்டாரு, அவன் சபிக்கப்பட்டவன் தான் இந்த ரத்தம் சொல்லுது. The blood of Abel curses his brother, saying that my brother murdered me and curse be upon him. இப்போ ரெண்டு விதமான காரியங்கள் உலகத்துல வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் there are two different things that came into the world after Abel was murdered. ஒன்னு சாபங்கள். One is curses. நீங்க எங்க போனாலும் ஜனங்க சாபங்களை பத்தி பேசுவாங்க. Wherever you go in this world, they will talk about curses. நீங்க நிறைய குடும்பங்கள்ல பாக்குறீங்க, ஐயோ என்ன குடும்பத்துல பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி கஷ்டத்துல இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆக்சிடென்ட்னா அந்த வீடு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும், ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லை, எல்லா விதமான. நான் வந்து ஆண்டவரோட இதோட 68 வருஷம், எனக்கு 75 வயசாகுது. நான் 68 வருஷம் என் அறிவில் நான் ஆண்டவரோட நடந்தேன். I'm 75 years old and I've been walking with Christ for the past 68 years, and I see that curses destroys a lot of families. Everybody have identical deaths. They have identical sicknesses through generations. அதே போல நிறைய பேருக்குள்ள மனசுக்குள்ள பழி வாங்குற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். And a lot of people have this thought of vengeance against other people. இன்னைக்கு உலகத்தை பத்தி நான் ஒன்றும் பேச வேண்டாம், பேசவும் மாட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒண்ணுக்கொன்னு அடிக்கிறது, அடிதடி போடுறதே பழி வாங்குறது தான். Today in this world you see countries rising, fighting against one another, people fighting against one another in vengeance. அப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன சொல்லுது? சாபம் கொடுங்க, பழி வாங்குங்க, இப்படின்னு தான் பேசிட்டே எத்தனை வருஷம் இருந்திருக்கு? 4000 வருஷம் இருந்திருக்கு. For 4000 years the blood of Abel was crying for vengeance and against his brother. அது மட்டும் பார்க்கல, நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்மளுடைய உடன்படிக்கை, நம்முடைய நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளைகள் இருக்கு. There are 613 commandments in the law of the Lord in the Old Testament that God gave to Moses. அதுல ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் சொல்றாரு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கிற அந்த பழி வாங்குறது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. In the Old Testament, in the laws that God gave, the Lord said tooth for a tooth and eye for an eye. There is also vengeance in them. ஆனா புதிய ஏற்பாடுல சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லிடுறார். In the New Testament the Lord says vengeance is mine and I will avenge for you. அப்போ நமக்கு இது தொடர்ந்து 4000 வருஷமா சாபங்களும் பழிவாங்குதலும் பின்னால வந்துட்டே தான் இருந்திருக்கு. For 4000 years vengeance and curses have followed us. இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கும்போது, when Jesus Christ died on the cross for you and for me,
முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். The first word that Jesus spoke on the cross was, Father, forgive them, for they know not what they do. அவங்களுக்கு மட்டுமல்ல, அவரை கொலை பண்ணவங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி பிதாவின் இடத்துல மத்தியஸ்தரா இருந்து வேர்வை ரத்தமாக மாறுற வரைக்கும். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோன்னு தெரில, நம்ம ஒரு நாள் கூட நம்ம வேர்வை ரத்தமானதே கிடையாது, வேர்வை சிந்தினதே இல்லை ஜெபத்தில் கூட. ஆனால் அப்படி தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி நமக்கு எல்லாரையும் மன்னிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். Jesus prayed for the forgiveness of people in the Garden of Gethsemane and the cross, and he prayed so hard that his sweat became his blood, and he sought the forgiveness of all mankind in this world. நம்ம இன்னைக்கு செய்த பாவங்கள், நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்கள், இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பின்னாலேயும் இன்னும் எனக்கு முன்னோர்கள் சாபங்கள் தொடருது, அது வருது, இது வருதுன்னு பிரசங்கிமாரும் பேசுறாங்க, சபையாரும் நம்புறாங்க. Many people speak about it even in the church, that the generational curses are following my family. Many of the people in the church even still believe it. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எபிரேயர்ல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. ஹல்லேலூயா. But the word of God in the book of Hebrews chapter 12 says the blood of Jesus speaks good things about. அதனால தான் நம்ம வாரம் இல்லை மாதம் சபையில் எப்போ நமக்கு திருவிருந்து வச்சாலும் நம்ம ஜாக்கிரதையாக திருவிருந்தில் பங்கு கொள்ளணும். That's the reason why every month when we have the communion service in the church, you should be careful and make sure you take part in the communion service every month. ஏன்னா நமக்கு கொடுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். The thing that is served in the communion service is the blood of Jesus. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 16. இருங்க, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தம் அல்லவா? அப்போது நீங்கள் கம்யூனியன் நம்ம திருவிருந்து எடுக்க வரும்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ன? சாபத்தின் பாத்திரமா ஆசீர்வாதத்தின் பாத்திரமா? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஏன் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஏன்னு கேட்டால், ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை காட்டிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தை மானசீகமாக நம்ம குடிக்கிறோம். Amen. So as we take part in the communion and we take part in the cup of the Lord, we are actually consuming the blood of Jesus Christ that was shed for you and for me and for the whole world on the cross. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம திருவிருந்து எடுக்கும்போது, கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், பாஸ்டர் எவ்வளோ ஜெபம் பண்ணி அதை பயபக்தியை கொடுக்கும்போது, இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என் வியாதியை நீக்கும், என்னுடைய சாபங்களை முறிக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுக்கணும். So when you take part in the communion, you need to confess that this blood of Jesus is breaking and my curses and all my sicknesses. Confess that while you take part in the Lord's Supper. அதனால தான் சாபங்கள் எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் கட்டாயம் எடுத்துடணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்மளுடைய எல்லா விதமான சாபங்கள் தண்ணிக்குள்ளே போயிடுது. So when you take part in the Lord's communion, it breaks curses. Also when you take water baptism, it is important that all of us take water baptism, because when we take water baptism, all our curses are taken away, washed away from us. ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஒரு தொட்டியில தண்ணி வச்சு நல்லா அந்த ஆளை உள்ள இறங்க சொல்லி நல்லா படுக்க சொல்றாங்க. ஏன்னா பவுல் சொல்றாரு, சரீரம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். So when we give water baptism to people, we dip them completely in water. As Paul says that the human body has to be buried, the flesh has to be buried in the water.
ஒன்ஸ் ஒரு முறை எங்கள் அப்பா வந்து ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது ஒருத்தர் கையை மட்டும் வெளியே தூக்கிட்டாரு, உள்ள விடவே மாட்டேங்கிறாரு. When my father was giving baptism to a person, he was putting his hand out of the water. He was not letting the water be dipped in water. அப்போ எங்கள் தகப்பனார் கேட்டார், அந்த கையை உள்ள விட்டாதாப்பா ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும்னாரு. So he told him, you have to dip your water into the water, and then only the baptism is complete. ஐயா நான் இன்னும் கொஞ்சம் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னாரு. So the man said, Pastor, I smoke cigarette. அப்போ சொன்னார், அப்படின்னா உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க மாட்டேன், நீ எல்லாம் முடிச்சிட்டு வா, நீ ஃபுல்லாக முழுகுனாதான் அப்படின்னு. So my father told the man, you got to quit smoking and then come completely to God, then I will dip you completely in water and give you baptism. அவர் யார் போனாலும் முழுசா தண்ணிக்குள்ள விடாம வெளியே விடவே மாட்டார். So he will always dip people completely in the water. ஏன்னு கேட்டால் ஞான ஸ்நானங்கிறது நம்முடைய சாபங்கள்லிருந்து அது வெளியே நம்மளை கொண்டு வருது. So baptism washes away all our curses, our life, and brings us out of the curse. When we were all நாங்கள் குழந்தைங்களாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பக்கத்தில் எங்களுடைய சொந்தக்கார அண்ணன் ஒருத்தர் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. There used to be a brother who lived as a neighbor when we were children. அவர் பெயர் வந்து கிறிஸ்டி. His name is Christy. அவர் பேச மாட்டார். He doesn't speak. அவரால் வாய் திறந்து பேசவே முடியாது. He could not speak. காது கேட்கும். But he is able to hear. அப்போ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னார். So when the preaching was going on, he came and confessed that he wanted to take water baptism. தண்ணியிலிருந்து வெளியே வந்தோன்னா அல்லேலூயா praise the Lord praise the Lord னு குதிச்சாரு. After he took water baptism, came out of the water, he was able to speak and he started jumping saying hallelujah. அதனால ஞான ஸ்நானத்துல சாபங்களை போக்குற வல்லமை இருக்கு. So baptism has the power to wash away and take away all your curses from your life. நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து நீங்க எல்லாரும் எடுத்திருப்பீங்க ஞான ஸ்நானம், மற்றவங்களுக்கு நீங்க ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அதை பற்றி இருக்கணுங்கிறக்காக தான் இதை உங்களுக்கு சொல்றேன். Many of you have taken water baptism, but I want you to understand the importance and the blessing so that you can share to other people when you share the gospel. அப்போ நமக்கு வந்து அந்த கிறிஸ்துவனுடைய இரத்தத்தோட நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. So we are in covenant and one with the blood of Jesus, and that becomes a blessing for our lives. அதனால தான் பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரும் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். That's why Paul suggests and encourages not to give up church going or church attending. அப்போ எபேசியர் 5:25-26 சொல்லும் பொழுது அவர் திரும்ப சொல்லுகிறார், சபையை வசனத்தின் மூலமாய் கழுவுகிறாராம். Ephesians chapter 5, he says, the Lord cleanses the church. தாம் திருவசனத்தை கொண்டு அதை கழுவி அதை சுத்திகரித்து கரைதிரை இல்லாமல் வைக்கும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். The Lord cleanses the church through his word, and he gave his life so the church can be sanctified. இது வந்து நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். And this is a valuable gift from God to each and every one of us. சபைக்கு வராதவங்களுக்கு இத க்ளைம் பண்றதுக்கு எந்த ஒரு வல்லமையும் கிடையாது, வழியும் கிடையாது. There is no right for people who don't come to church to claim this blessing. ஒரே ஒரு சபை உண்டு, தேவனுடைய சபை. There is only one church, and that is the church of God. Church of God, கர்த்தருடைய சபை. இந்த கர்த்தருடைய சபையில வந்து நம்ம பங்கெடுக்கும் போது கர்த்தர் நம்ம மேல கிருபை உள்ளவராய் இருக்கிறார். When you take part and be a part of the church, the Lord is graceful upon each and every one of us. நம்ம வந்து சபையை நேசிக்க வேண்டும். You should love the church that you are in. அப்புறம் சபையோட இருக்கும்போது தான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன், மணவாளன் வந்து மணவாட்டி சபையை தான் எடுப்பார். When the groom, the Lord comes back, he is coming back for the church. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்கள அவர் எடுக்க போறதில்ல. He is not going to consider the people who are outside the church as the bride, the church. இப்போ ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் மணவாளனா அந்த உலகத்துல வரும் பொழுது இரண்டாம் வருகையை பற்றி எல்லா விசுவாசிகளும் நம்பணும். Every believer in Christ should believe and trust the second coming of the Lord. 2 பேதுரு 3:4 நிறைய பேர் வந்து கேட்பாங்களாம் கடைசி நாட்களில். 2 பேதுரு 3:4
வருகிறார் என்று சொன்னவருடைய வாக்குத்தத்தம் எங்கே? இதுவரைக்கும் பூமியில எல்லாம் அப்படியே தானே இருக்கு, அப்போ அவர் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாரும். In 2 Peter chapter 3 verse 4 says that people will doubt in the last, and they will ask, scoffers will come scoffing, saying that what is the promise, where is the promise of his coming? For since our ancestor died, all things continue as they from the beginning of creation. இப்போ ஆண்டவர் வரும்போது சர்ச்சில் இருக்கிற முத்துக்களை எடுத்துக்கொள்ள வருவார். The Lord is coming to take the pearls and the invaluable things in the church. சர்ச்சில் பார்க்கும்போது நிறைய பேர் வர்றாங்க. நான் வந்து யுனிவர்சல் சர்ச்சை சொல்றேன். I am talking about the universal church. நிறைய பேர் வர்றாங்க. There are many people who come and attend the universal church. ஆனா எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போவாருன்னு தெரியாது. We don't know how many people that the Lord is going to take with him to heaven. ஆண்டவரே ஒரு காரியத்தை சொல்றாரு, 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. The Lord himself says in the word, there will be 2 people in bed. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். One will be taken and accepted, the other one will be rejected. ஒருவேளை கணவனும் மனைவியும் படுத்துட்டு இருந்தாங்கன்னா மனைவி எப்பப்பார் இந்த ஆலயத்துக்கு ஓடி ஓடி வரும் பொழுது கணவர் திட்டிக்கிட்டே இருப்பார். ஆனா இயேசு வரும்போது அந்த மனைவி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Let's say the husband and wife are in bed, and the wife is always coming to church and the husband is not, and he dislikes and he's always yelling at her. But when the Lord comes, maybe the Lord will take the wife and the husband will be left behind. ஹஸ்பண்ட் கணவர் காலையில பாப்பாரு, காஃபி வரும்னு காஃபியே வராது காலையில. In the morning he will be waiting for his coffee and no coffee is coming. ஏன்னா நித்திரை பண்ணும்போது படுத்துக்கொள்ளும் போது தான் ஆண்டவர் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு அம்மாவை. Because when they were asleep, the Lord came back and he took the wife with him. அப்போ ஐயா நினைப்பாரு, எங்க காணோம் இன்னும் காஃபி கூட, கொஞ்சம் கோவமா தான் சமையல் அறைக்கு போவாரு. And he in anger he will go to the kitchen looking for his wife. எங்கேயுமே இல்ல. He will not find her. அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற முத்துக்களை எடுத்திருப்பார் நினைக்கிறார். The Lord will take the invaluable pearls from this world for himself to heaven. இந்தியாவில எல்லாம் மில்க் மேன் வீட்டுக்கு வந்து மில்க் ஊத்திட்டு போவான். In India, milkman will come to each house and deliver the milk. அன்னைக்கு வந்து பால்காரன் வருவானா, பால்காரன் ரட்சிக்கப்பட்டவனா தான் அவன் வந்திருக்க மாட்டான். So we will be waiting for the milkman, but because he was saved, he will not come on that day. ஆண்டவர் ரகசியமாக, அதுக்கு தான் பேரு ரகசிய வருகை. இது வேதத்துல அந்த வார்த்தை கொடுக்கப்படலைனாலும் இதுக்கு பேரு ரகசிய வருகை. That's why even though the Bible does not give the word, but it's called the secret coming, because he will come without anybody knowing. அப்ப அன்னைக்கு கர்த்தர் வரும் பொழுது விலையேற பெற்றவங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரு. The Lord is coming back and to take back all the invaluable pearls that he values in this world. ஆண்டவர் சொல்றார், நான் திருடன் வர்ற விதமா வருவேன்னாரு. The Lord says the second coming of the Lord will be like a thief comes. ஒரு நாள் திருடன் உங்களுக்கு லெட்டர் போட்டுட்டு நான் வரேன், இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு நான் வரேன், ஜாக்கிரதையா வீட்டில் இருங்கன்னு சொல்றது இல்லை. A thief never informs you by letter or by phone call when he is coming. அவன் அமைதியா வருவான். He'll come very quietly. வந்த உடனே அவனை ஏன் ஆண்டவர் நான் திருடன்னு சொல்றாருன்னா, the reason why he compares him to a thief is, அவன் வந்து வீட்டில் இருக்கிற அலுமினிய சட்டி பாத்திரம் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வரதில்லை. he never comes for things that are of not value. வீட்டுக்குள்ள இருக்கிற நகை நட்டு எடுத்துட்டு போறதுக்கு தான். He will always come for the most precious and the most expensive things in the house. Gold and diamonds. He always gold and diamonds, he comes for that, the most valuable things. அதனால தான் பேதுரு சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். That's why Peter says that your salvation and your faith is invaluable. நீங்க பொன்னினாலும் முத்துக்களினாலும் மீட்கப்படாமல், he says that you are not valued by gold or by silver. நீங்கள் விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். So he says you were saved by the invaluable blood of the lamb that was shed for you and for me. அந்த இரட்சிப்பு நமக்குள்ள வந்த உடனேயே, when we are saved and the salvation comes into our lives, நீங்க விலையேற பெற்றவர்களா மாறிடுறீங்க. you become invaluable in the eyes of God. உங்களுக்குள்ள இயேசுவை பற்றி ஒரு விசுவாசம் வந்த உடனேயே, as soon as you start believing and the faith of Jesus comes into your heart, விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டதும் பொன்னை போன்றதுமாய் இருக்கிறது என்று நம்ம படிக்கிறோம். the Bible says faith is tested as gold and it is invaluable. நீ இன்னும் விலையேற பெற்றவர்களா மாறிடுறோம். So you become more and more invaluable every day. கர்த்தர் உங்களை
இந்த உலகத்திலிருந்து மேலே எடுத்துட்டு போகும்போது நீங்க விலையேற பெற்ற அவருடைய மாளிகையின் கற்களாக மாறிவிடுறீங்க. The Lord will take you as invaluable stones to his palace that he is ரெண்டாவது திருடன் வரும்பொழுது The second thing that the thief comes for, அவன் எடுத்துட்டு போற பொருளை விட விட்டுட்டு போற பொருள் நிறைய இருக்கும். the things that he takes will be less, but the things that he leaves behind will be more. அதனால தான் உலகத்துல அன்னைக்கு விட்டுட்டு போன ஜனங்க நிறைய இருப்பாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் சபையிலிருந்து பறந்து போவார்கள். On that day when the Lord comes back, only the people very less in the church will be taken and more people will in the world will be left behind. திடீர்னு ஒரு நாள் இயேசு வந்தார்னா கல்லறைகள் திறக்கப்படும். Suddenly one day when Jesus comes back, the cemetery will open. அப்புறம் எல்லாரும் அன்னைக்கு தான் உங்களுக்கு பாஸா ஃபெயிலான்னு தெரியும். Only on that day you will know whether you passed or you failed. நம்ம எல்லாரும் ஓடுகிறோம். பவுல் சொல்றாரு, As Paul says, we all run for Christ. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளவே ஓடுகிறோம். We all run to get the prize in Christ. ஆனா பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறோமா இல்லையான்னு அன்னைக்கு ராத்திரி தான் தெரியும். Only on that night we will know whether we receive the prize or not. பகலோ இரவோ காலையிலோ மாலையிலோ எந்த நேரம் வருவார்னு தெரியாது. We don't know whether he's going to come in the night or in the day or in the afternoon or in the evening. ஆனா இயேசு யாரையெல்லாம் கூப்பிடுறாரோ, நான் யாரை கூப்பிடுவாரு? சபையில் இருக்கிறவங்கள தான் கூப்பிடுவாரு. And he is always coming and calling people who are in the church. அப்ப பறந்து போகும்போது ஒருவர் பார்த்து மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு பாட்டு பாடிட்டே போவாங்க. And when we are all being taken and we are lifted up to heaven, we will all be singing and to praise God, and we will be singing praises to God as we are taken up to heaven. அந்த நாள் வரும் முன்னே, before that day comes, உலகத்துல பல அழிவுகள் உண்டு. There will be a lot of destruction in this world. இந்த உலகத்துல பல விதமான பிரச்சனைகள் உண்டு. There will be a lot of problems and evil things that will happen in this world. லூக்கா சுவிசேஷத்துல The Gospel of Luke, கர்த்தர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறாரு, பூமியில் அழிவு வரும், உங்களுக்கு ஒரு நிமிஷம் 16ஆம் அதிகாரம் படிங்க, 19ஆம் அதிகாரம் 16. லூக்கா சுவிசேஷம், ஒரே நிமிஷம். அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போக விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் இது எல்லா இடங்களிலும் நம்ம இது பேசக்கூடிய ஒரு காரியம். 21ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் Luke chapter 20. அதில் நீங்கள் படிக்கும்போது 25ஆம் வசனத்திலேருந்து கீழே வரைக்கும் நம்ம படிக்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் உண்டாகும். There will be signs in the sun, moon and the stars and on the earth, distrust among nation, confused by the roaring of the sea and the waves. People will faint from fear and foreboding of what is coming upon the world, for the powers of the heaven will be shaken. Then they will see the Son of Man coming in the cloud with power and great glory. 27 வசனத்துல சொன்ன மாதிரி அப்ப பரலோகத்திலிருந்து மனுஷகுமாரன் வருவார். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உலகத்துல பார்த்தீங்கன்னா பட்டயக்கருக்கு, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னா, 28ஆம் வசனம் போட்டிருக்கு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது. The verse 28 talks to us about what we should do at the time of these end times. He says, now when these things begin to take place, stand up and raise your heads because your redemption is drawing near. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இப்பவே நிறைய தொடங்கிடுச்சு. நிறைய பூமி அதிர்ச்சி, நிறைய இது அப்படி இப்படி யுத்தம் எல்லாம் தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்னா மேலே பார்க்கணும். உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது. அப்போ இயேசு சீக்கிரம் வருவாரா வரமாட்டாரா? மீட்பு சமீபமாக இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது இயேசு வரப்போறார், வாசலண்டே வந்துட்டார். Even now we hear about earthquakes and wars and destruction. The Bible says what we should do when these things happen. It says, when all these things happens, lift up your heads
because your redemption is coming near. நிறைய பேருக்கு சபை எல்லாமே பிடிச்சது. பாஸ்டர் ஜோம் பண்ணுறாரு, எங்களுக்கு நடக்குது அதெல்லாம் நடக்குது. இயேசு வருகையை பற்றி சொன்னால் மாத்திரம் பிடிக்காது. Many people love when pastor prays for them and blessings come in our life, but when pastor talks about the coming of the Lord, some people don't like it. ஏன்னா நான் நிறைய ட்ரீம் வச்சுருக்கேங்க. Because I have a lot of dreams, some people பிள்ளைக்கு say. கல்யாணம் ஆகணும், I need to get my children married, எனக்கு வீடு கட்டி முடிக்கணும், I need to build my own house. எங்கள் சின்னதில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் இருப்பாங்க. There will be a lot during when we were children, there were a lot of foreigners who used to be in India. அப்போ எங்கள் அப்பா வந்து ரெண்டாம் வருகையை பற்றி சொல்லுவார். My father used to preach about the second coming of the Lord. அவர் மட்டும் வந்து சொல்லிட்டு போறாரு, பாஸ்டர் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், அவங்க லண்டன்லேருந்து இங்கே வருவாங்க, நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் வரட்டும்னு ஜெபம் பண்ணுங்களேன்னு கேட்பார். So that foreigner will come and say, I'm going to get married, please pray that the Lord will come after the girl comes from London and I get married. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காரியங்கள் நடக்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது, வானத்தை நோக்கி பாருங்கன்னு சொல்கிறார். So the word of God says in verse 28 that when all these things begin to take place, stand up and raise your heads because your redemption is drawing near. ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு, பயந்துக்காதீங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். 36ஆம் வசனத்தை எல்லாரும் படிங்க. Verse 34. 36. சரி, there is a solution. அங்கே வந்து நமக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா, இப்போது இயேசு வரப்போகிறாரு, நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஐயோ நம்ம இதில் எல்லாம் மாட்டிக்குவோமா, நமக்கு இந்த பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். You don't have to fear when all these things happen in the world that what is going to happen to me. The Lord gives you a solution in verse 36. அவர் சொல்கிறாரு, இவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால், the Bible says that if you want to escape and stand against this, பூமி அதிர்ச்சிக்கு தப்பணுமா, if you want to escape from earthquake, ஏரோப்ளேன் டம்முன்னு கீழே விழுகுது, நாங்களே வரும்பொழுது கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தேன் நான். many aeroplanes are falling from the sky, even we were a little scared when we were traveling. அப்புறம் யுத்தம் நடக்குது, இங்கே அங்கே யுத்தம் இஷ்டம் போல நடக்குது. Here and there we hear about different wars happening in different countries. ஆனால் இன்றைக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். But I'm here to bring you good news. I want to tell you one thing. சபையில் இருக்கிற உங்களுக்காக, for all the people who are in this church, the pastor prays, the pastor உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்றீங்க. you all pray together. நீங்களும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. You also have to be alert at all times and be praying. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா, if you are people of prayer, விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தா, if you are people who are alert and awake and pray, நீங்க யுத்தத்தின் மத்தியில இருந்தாலும் ஒண்ணும் உங்களை தொடாது. even when you are among all these wars and evil things, they will not touch you. பூமி அதிர்ச்சி வந்தாலும் உங்க வீடு பத்திரமா இருக்கும். whatever kind of earthquake comes, your home will always be safe. That is the hope of the church. அதுதான் சபையினுடைய நம்பிக்கை. That is the hope and the blessing of the church. அதுதான் ஜெபிக்கிறவர்களுடைய நம்பிக்கை. That is the hope of the people who pray. மத்தவங்க பரியாசம் பண்ணுவாங்க, எந்த நேரம் ஜெபிச்சிட்டே இருக்கிறீங்க என்ன அப்படின்னு. ஜெபிக்கிறது தான் அங்க நடக்குது. Some people will make fun of you, why are always praying at all times, but prayer is the foundation for all blessing. And இங்க நான் இன்னைக்கு சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஒன்று, சபையில் நீங்க ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறீர்கள். One, I want to tell you two things, but the first one is that I want you to be rooted to the church. ரெண்டாவதாக, சபையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா, நீங்க அப்பா பிதாவேன்னு ஜெபிக்கலாம். The privilege that is given to you in church is to call Abba Father in your prayers. நம்மள தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். I have given you the spirit of sonship. என்ன பார்த்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. He's asking us to call him Abba Father. அப்போ நம்ம ஜெபங்களுக்கு பதில் வரும். And the Bible says then your prayers will be answered. நீங்க சுற்றிலும்
ஜெப வல்லமைக்குள்ள இருக்கிறீங்க. You will be surrounded by the power of your prayers. நான் இனி உங்களை திரும்ப இங்க பார்க்கலனாலும், Even if I don't meet you here, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க அருமையான முகங்களை நான் பரலோகத்துல தேவனுடைய even if I don't see you here in future, I'm sure I will see all of your faces in heaven. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போறோம். We will all meet each other and we will all go அங்க to போய் heaven. நம்ம இந்த ஸ்வீட் பை அண்ட் பை we shall meet on the beautiful shore. அப்படிதான் அங்க போய் தேவனை எல்லாரும் சந்திக்க போறோம். What a joy that will be. எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒரே ஒரு ஜெபம், இன்னைக்கு உங்கள் சபையை விட்டு போனதுக்கு பின்பு எனக்கு ஒரு ஜெபம், இந்த சபையில் வருகிற ஒருவராவது ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் கர்த்தருடைய வருகையில் இருக்க வேண்டும். One prayer I have for you is that every person who is in this church, even one of them should not be left behind. Everyone should become a part of his second coming and his eternal kingdom. So I am very thankful to the pastor and the family for giving me an opportunity to speak about the church and the second coming. இந்த நாளிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இரண்டாம் வருகை குறித்தும் இந்த நாளிலே கர்த்தருக்கு செய்தி கொடுத்ததுக்காக நான் பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு எங்கே போனாலும் இதை சொல்லிடணும்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு. I always have this urge to share it with any church I go. அதுக்கப்புறம் இப்போ இதை உங்கள் கையில் கொடுத்துட்டேன். நீங்கள் ஆயிரம் பேருக்கு இதே செய்தியை சொல்வீர்களானால் அதுதான் நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுக்குற பெரிய காணிக்கை. So I've given it, shared it with you, but now I want you to share this message to many thousands of people, and that will be the good thing that you offer to me. Thank you, Pastor. Thank you, Pastor. Pray for me. Let's all stand. எல்லாரும் எழும்பலாங்களா? பாஸ்டர் மைக்கேல் ஜெபிப்பாங்க. Let's all stand. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, சீக்கிரமாக வரப்போகிற எங்கள் மணவாளனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரப்பா. இதுவரைக்கும் எங்களை ஒரு மெய்ப்பனை போல நடத்தி வந்தீர். நாங்கள் பிரதான மெய்ப்பனாகிய உம்மை சார்ந்து இருக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு போவீராக. நாங்கள் கேட்ட சத்தியங்கள் படி கிறிஸ்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நாங்கள் ஒவ்வொரு முறை நாங்கள் அதை பருகும்போது எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆபேலின் ரத்தத்தை நீங்கள் அதை திற போட்டு மூடிட்டதுக்காக ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு ஒரு புது உடன்படிக்கையில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புது உடன்படிக்கை படி ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். உம்முடைய ரத்தத்தோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். உங்கள் சரீரத்தோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம்ப்பா. அதனால் எங்கள் வியாதி நீங்கினது, எங்கள் சாபம் நீங்கினது, எங்களுடைய பிரச்சனைகள் நீங்கினது. நாங்கள் கூப்பிடுவதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நாங்கள் கூப்பிடுகிற வேளையில் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீர் அல்லவா? அப்படியே இந்த அருமையான சபை ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திரளான ஐஸ்வர்யத்தை உங்க மேல ஊற்றுவீராக. உம்முடைய ஆண்டவரே காப்பாற்றுகிற கேருபின்கள் இவர்களை சுற்றி எப்பொழுதும் இருப்பார்களாக. இவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அவர்களுடைய குடும்பங்கள் செழிப்பதாக, தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியாக அற்புதங்கள் அவர்களுடைய வீடுகளில் நடப்பதாக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையின் ரகசியத்தை நீர் அவர்களுக்கு காண்பிப்பீராக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பலப்படுவார்களாக, சத்துவத்தில் இருப்பார்களாக. ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம். நீர் சொன்னபடி இங்க பலவீனன் இல்லை ஆண்டவரே, எளிமையானவன் இல்லை. நீர் சொன்னீர் இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னிடத்தில் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொன்னது போல இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குள்ளே திட்டமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்களை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அருமையான பாஸ்டரையும் அருமையான சிஸ்டர் ஆனியும் பாஸ்டர் ஆனியும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அருமையான பிள்ளைகளை 3 பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்து நடத்தும்படியாக அவர்களை இப்பொழுதிலிருந்தே அவர்களுக்குள்ளே ஊற்றும் தேவாவியே, அவர்களை பலப்படுத்தும். இந்த ஊழியம் ஒருபோதும் நிற்க போறதில்ல. இது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கும். ஆண்டவரே, ஓ எதிர்பாராத ஜனங்களை வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வர போயிருக்காக ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை இவங்க விதைக்க 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 இது விருத்தியாகி கொண்டு போகிற ஒரு ஸ்தலமாக காணப்படும். இங்க வருகிற ஜனங்க, ஓ நான் வந்தேன், எனக்கு ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் என்னை தொட்டு
தொட்டார், எனக்கு அற்புதம் செய்தார்னு சாட்சிகள் திரளாய் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறதை நீர் பார்க்கிறீர் ஐயா. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதில் கொடுப்பீராக. ஆத்துமாக்கள் இந்த சபையில் பெருகுவார்களாக. இந்த ஆலயம் எவ்வளோ பெருசாக நீர் கொடுக்கும்போது ஆண்டவரே உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இது நிறைஞ்சு ஜனங்கள் வழிய வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே சீஷர்கள் வந்து அது எப்படி ஆகும் என்று கேட்கும்போது மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் என்று சொன்னீர் அல்லவா. அப்படியே உம்மாலே எல்லா காரியங்களும் இந்த சபையில் ஆண்டவரே உம்முடைய பிரியப்படி உம்முடைய சித்தப்படி எல்லாம் நடப்பதாக. எல்லாரையும் திரளாய் ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு குடும்பமும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்களும் வந்து இந்த இடத்துல அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.